சும்மா எகிரி எகிரி அடிக்கிறான். மழை வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் டாஸ் போடுறதுக்கே 15 நிமிஷம் இருக்குன்னானுங்க. நானும் ஹோட்டலுக்கு போய் 2 பரோட்டா வடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனேன். ஹோட்டலுக்கு போய் 2 பரோட்டா குடுப்பா அப்படின்னேன். பரோட்டா வச்சான் பையன். வச்சுட்டு இந்த கறி குழம்புலாம் ஊத்துனான். சட்னி எங்கடான்னு கேட்டா, சட்னி செய்யலைங்கிறான். ஒரு கோயமுத்தூர்காரன் கோயமுத்தூர்ல பரோட்டாக்கு சட்னி கிடைக்கலன்னா, இந்த நாடு எதை நோக்கி போய்க்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஹோட்டல்லயே சரியான தள்ளுமுள்ளு. வீட்டுக்கு வந்து டிவிய போட்டா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஆல்ரெடி பிலிப் சால்ட் அவுட். விராட் கோலிக்கு என்னாச்சுன்னு தெரியல. எட்ஜ் மேல எட்ஜா போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தலைவன் டேப்பர் ஆகி அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் சும்மா லட்டு மாதிரி அடிக்கிறாப்ல. அந்த சைடு படிக்கல்லு 14 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். ரவி பிஷ்ணா என்ன பண்ணா, விராட் கோலிக்கு பொட்டி போட்டு ஸ்டம்பை பிளந்துட்டான். அதுக்கப்புறம் ஆர்சிபி பீட பிடிச்ச மாதிரி விளையாண்டுருக்கானுங்க. குணால் பாண்டியா, ஜித்தேஷ், டிம் டேவிட் எல்லாம் வந்தாங்க. பிச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்தாப்புல ஃபர்ஸ்ட் பால்ல தலைவன் 6 கிளப்பினான். 22 அடிச்சுட்டு நம்ம ஆளும் காலி. பட்டிதாரு பட்டை கிளப்பிட்டான். படம் எடுத்து ஆடிய பட்டிதார் ராஜஸ்தான் பவுலர்ஸை ஓட விட்டு அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோக்கு டைட்டில் யோசிச்சிட்டேன். 125 ரன்னுக்கு 7 விக்கெட் போயிருச்சு. 150 அடிக்கிறதே கஷ்டமான நிலைமை மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் பட்டிதார் அடித்த அடியில் 170 பக்கம் வந்துட்டாங்க. அப்புறம் இம்பேக்ட் சப்பா வெங்கி ஐயரை இறக்கினாப்புல. கடைசி ஓவரில் நம்ம பையன் 20 ரன் அடிச்சு ஆர்சிபியை 201 ரன் அடிக்க வச்சிட்டான். ராஜஸ்தான் ராயல்ஸ் 202 அடிக்கணும். வழக்கம் போல் நம்ம ஏலியன் குட்டி சூரியவன்சியும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் வந்தாங்க. ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் ஹேசல்வுட் வந்தாப்புல எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலை காலி பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் தாம்பாஸ் அடித்தான் சூரியவன்சி. சும்மா எகிரி எகிரி அடிக்கிறான். பல சிக்ஸுகளை ஆல்ரெடி கொளுத்தியிருக்கான், நம்ம பார்த்துருக்கோம். சுமார் 7 சிக்ஸ் அடித்தான். 15 பால்ல 50 போட்டான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், 8 4 அடித்தான். அதில் முக்காவாசி ஷாட்டு கிரைனை யூஸ் பண்ணி ஆடினது. காட்டு சுற்றின மேட்டர் கிடையாது. இவன் அடிக்கிறத பார்த்து த்ரூ ஜுரல் அங்கே அவனும் குஷி ஆகிட்டான். 6வது ஓவர் அவனும் பிடிச்சி மாட்டடி அடிச்சிட்டான். சுமார் 6 ஓவருக்கு 100 ரன் பக்கம் அடிச்சு போட்டானுங்க பாஸ். மாடர்ன் டே மலிங்கா குருணால் பாண்டியாவை இறக்கி சூரியவன்சியை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. பையன் 26 பால்ல 78 ரன், அதாவது ஸ்ட்ரைக் ரேட் 300. ஹெட்மயர் வந்தான் போயிட்டான். ரெயன் பராக் வந்தான் அவனும் போயிட்டான். ஒரு பாலுக்கு 1 ரன் அடித்தாலே ஜெயிச்சு போடுவானுங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ரவீந்திர ஜடேஜா வந்தாப்புல. ஆல்ரெடி த்ரூ ஜுரலி 50 போட்டான். இந்த காரணத்தினால ஆர்சிபி இந்த மேட்ச்சில் மண்ணை கவிட்டானுங்க.